I believe இது ஒரு பவர்ஃபுல் மெசேஜாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஏனென்று சொன்னா நேற்றைய தினத்துல எங்களோட அப்பாண்ட 90th பர்த்டே. அவர் காலமாகி 19 வருஷங்கள் ஆகிறது. அவர்கிட்ட 90th பர்த்டே. அப்ப எனக்கு வந்து கோர்ஸ் எங்களோட அப்பா வாஸ் a யூனிக் மேன். அந்த 90th பர்த்டேல ஒரு கார் ஒன்று வேண்டோன்னு கொண்டது. நாங்கள் கார் இல்ல வேன். நான் இதை வேண்டி ஒரு 10 வருஷம் இதை பாவிச்சால் அப்பாண்ட 100th பர்த்டேல அது வரும் என்று சொல்லி நான் முயற்சிகளை எடுத்து நான் ஒரு டாப் ஆஃப் த லைன் கார் வேண்டவும் ரெடி. அப்ப ஆண்டவர் அந்த நேரத்துல பேசினார், இங்க உண்ட அப்பாக்கு வந்து கார்கள் எல்லாம் பெரிய முக்கியம் இல்லை அவருக்கு. இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்னோட இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அதுல முக்கியமாக உண்டு ஹர்ட்ஸ், அன்ஃபர்கிவ்னஸ். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காததால அது ஊறி போயிருக்குது. அப்போ உண்ட அப்பாவுக்கு என்ன பிரியமா இருக்குமா இருந்தால் உண்ட உள்ளத்துல எந்த விதமான அன்ஃபர்கிவ்னஸும் இல்லாமல் இன்னும் உங்களோட சகோதர சகோதரிகளோட பிள்ளைகளோட ஒரு நல்ல ஒரு மனம் வர்றதுதான் உண்ட அப்பாக்கு நீ கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். மற்றது அவர் சொன்னார், அப்பா 25ஆம் தேதி பிறந்தவர், நான் உனக்கு 25 டிப்ஸ் தாரேன். ஏன் சனங்கள் இப்படி இதுல அவஸ்தைப்படுதல், இதை நீ ஒரு 10 வருஷமா உலகத்தை படிப்பிச்சியா இருந்தால் அது நீ அப்பாண்ட பேர்ல செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஐ பிலீவ் கடவுள் வந்து நல்ல ஒரு செய்தியை தந்திருக்கிறார். இது ரெக்கார்ட் பண்றோம். இது நாங்கள் மற்றாக்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப முதலாவதா இந்த படத்தை பார்த்தீங்களா இருந்தா இவருக்கு என்ன நடக்குது? நல்ல மோங்குப்புற விழுந்து அங்க சொண்டு வெடிச்சு போச்சு. நோவுல இவர் அழுகிறார். இப்போ இது இன்டர்நெட்ல இந்த படத்தை எடுத்த நான் அதுல சொல்றேன், ஹவு டு ட்ரீட் அ ஸ்பிளிட் லிப். இப்படி ஒரு சொண்டு உடைகிற நேரத்துல கிளீன் இட், அப்ளை ப்ரெஷர், நம் இட், ஐஸ் வச்சு ட்ரீட் பெயின். அட்பில் ஏதாவது கொடுக்கணுமே இருந்தா சாப்பிட கவனமே சாப்பிடுங்கோ, அதுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் போகாமல் ஒரு கண்ணை வச்சு கொள்ளுங்கோ. புண் பெருசாகிற மாதிரி இருந்தா டாக்டரை பாருங்கோ. அப்ப எங்கட உடம்பு முக்கியமாக சொண்டுகள் வந்து ஃபாஸ்டா ஹீல் பண்ணும். அப்ப ஆனா சில வேளையில அது இன்ஃபெக்ஷன் கூடுமே இருந்தா பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக எய்ட்ஸ் உள்ளாக்கள் கவனமா இருக்கணும். இந்த எய்ட்ஸ் என்று சொன்னா அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். இப்ப இவியலுக்கு வந்து இம்யூன் டெஃபிஷியன்சி. இப்போ இப்படியான ஆக்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தாலும் பட்டண்டு தொத்தி அது ஒரு சொண்டு வடிப்பு கூட எய்ட்ஸ் இருந்தா பிரச்சனையாக்கி விட்டுடலாம். அப்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண போறேன். உங்களுக்கு ஷொக் அடிக்கும், கோபமும் வரலாம் என்னோட. இதுதான் ஸ்டேட்மெண்ட். Do all Tamil people have AIDS? Ranjan, what are you saying? Tamil people-க்கு AIDS-ஆ? நான் சொல்றேன், சில காயங்களை ஹீல் பண்றதுக்குரிய இம்யூன் சிஸ்டம் இல்ல. இது நான் சொண்டுல வர காயம் இல்லை, இது வாயில வந்த காயம் இல்லை, வாயினால வந்த காயம். எங்கட வாயினால மற்றவனுக்குள்ள நாங்கள் உருவாக்கின காயம், மற்றவண்ட வாயினால எங்கட மனதுல விழுந்த காயங்கள்ல இருந்து எப்படி குணமாக்குறன்ற இது வந்து தமிழாக்கள் படிக்கல. இதால பயங்கரமே in the acquired immune deficiency syndrome தமிழ் இனம் அழியுது. குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒருமனம் இல்லை, பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில காயங்கள், பிள்ளைக்குள்ளேயும் காயம், பெற்றாருக்குள்ளேயும் காயம். சபைகள்ல போதாரோட கோபம், போதாருக்கு பயங்கர மெனக்காயங்கள், ஜனங்கள் சொல்ற கதைகளுக்கு. ஏனென்னா தமிழாக்களுக்கு எய்ட்ஸ்.
acquired immune deficiency syndrome மெனக்காயங்களை பொறுத்த மட்டும். இப்ப நான் ஒருக்கா மலேசியாவுக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு முதல்ல நினைக்கிறேன், சிங்கப்பூர்ல நான் வேலை செய்த நேரத்துல போன நேரம் ரெவரண்ட் ராபர்ட் ஜூடா பால் என்ற ஒருத்தர், அவர் இந்த கஷ்டப்படுற கேன்சர் பேஷண்ட்ஸ், எய்ட்ஸ் பேஷண்ட், ட்ரக் அடிக்ட்ஸ், ப்ரோஸ்டிடியூட்ஸ் இவர்களுக்கு மத்தியில தான் அவற்ற ஊழியம். அப்போ அவர் என்ன கூட்டிக்கொண்டே என் ஊழியத்தை காட்டுறேன். அப்போ ஒரு லேன்ல போனா எல்லாம் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ். முதல் கேன்சர் லேனுக்கு கொண்டு போனவர் ஓகே, ட்ரக்ஸ் லேனுக்கு கொண்டு போனார், ஊசிகள் எல்லாம் வச்சு அடிச்சு ப்ரோஸ்டிடியூட் லேனுக்கு கொண்டு போனார், ரைட், ரெட் லைட் இருக்கிற ஏரியா எல்லாத்துலயும் வந்தால் ஒரு மக்களோட கதைக்கிறத பார்த்தா எனக்கு வாவ், இதைத்தான் இயேசுவும் செய்வார். ஆனா இந்த எய்ட்ஸ் லைன்ல கொண்டு போய்க்க ஐயாவுக்கு கொஞ்சம் பயம். ஐயோ என்னண்டு நான் பயப்படுறேன், என்ன விடுங்கன்னு சொல்லலாம். அதுல போனா எல்லாம் காயங்களோட கிடக்குறாங்க. அதுல ஒரு ஆள் பாஸ்டர் உங்களை கண்டது சந்தோஷம், எனக்கு எனக்கு திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு என்ன, இவர் போய் அவனை ஹக் பண்ற. எனக்கு ஐயோ யூனோ, நான் கார் இத்தனை மணிக்கு வரும், என்ன டைமோட அப்பாயின்மெண்ட், நாங்கள் போவோம், கொண்டு போறோம்னு போட்டு அவனோட இருந்து கதைச்சு கொண்டு இருந்தா, அவனும் இவர் பிரதர் அலெக்ஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாருன்னா அவன் எனக்கு கையை தந்தான். எனக்கு ஐயோ நான் கையை கொடுக்கறதா இல்லையா என்னன்னு கொடுக்காம இருக்கிறது, ரைட். ஆனாலும் நான் கொடுத்துட்டு இப்ப பிறகு அவரோட வரைக்கும் அவர் எனக்கு சொல்லித்தார, பிரதர் அலெக்ஸ் இவங்க எல்லாம் வெரி சென்சிட்டிவ், எவன் என்ன உண்மையா நேசிக்கிறான்னு அவனுக்கு தெரியும். நாங்கள் சும்மா உங்களை நேசிக்கிறேன் ஜபிக்கிறோம் எல்லாம் சொல்லி கொண்டு உண்மையா சொன்ன, எய்ட்ஸை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட உடம்புல காயம் இல்லாத மட்டும் இல்ல, அவன் அதை இருந்து உங்களுக்குள்ள வராது. அதே நேரம் அவங்க மனக்காயங்களோட இருக்கிறாங்க. அப்ப நாங்க ஒருக்கா தொடுறது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீலிங். அப்ப இன்றைக்கு நான் பாக்குறேன், உங்களுக்கு லெப்ப காலனியை பற்றி தெரியும், நான் பாக்குறேன் தமிழ் இனம் எல்லாம் எய்ட்ஸ் காலனி. இந்த ஃபிட் கூட எப்படி எல்லாம் மனக்காயங்களோட இருக்கணும். acquired immune deficiency syndrome எப்படி ஹீல் பண்றேன்னு தெரியாது. சோ இந்த செய்தி, இந்த தலையங்கம், are you healing or growing your hurts? உங்களோட மனக்காயங்களை நீங்க குணமாக்குறீங்களா அல்லது வளர்க்குறீங்களா? நான் பார்க்கிறது தமிழாக்கள் ஹீல் பண்றதுக்கு பதிலாக ஹைட் பண்ணிடு, வளராட்டிலும் அது இட் மே நாட் பி growing பட் அதை ஸ்லோயிங் இட். எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை தானே, ஆக நீங்க செய்யலாம், சாகுற நாட்களை கூட்டி விடலாம். இதைத்தான் செய்யறோம். உள்ளுக்குள்ள அது இருந்து சிதல் பிடிச்சு எல்லாம் வருகுது. ஆனா நாங்க கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அந்த மெனக்காயத்தோட ஒரு மாதிரி வாழ்ந்து பிடிச்சிருவோம். AIDS will take us to the pit. நரகத்துக்கு கொண்டே விடும். அது உங்களுக்கு தெரியும், சாவுக்கு கொண்டே விடும் நார்மல் எய்ட்ஸ். பட் இந்த எய்ட்ஸும் எங்களோட வாழ்க்கையை நரகமாக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது என்னென்று இந்த பிட்டில இருந்து நாங்க வெளிக்கிடலாம். இப்ப பிட்டை ரிவர்ஸ் பண்ணினீங்கன்னா பிஐடிக்கு பதில டிஐபி. So I want to give you 25 tips. ஆண்டவர் எனக்கு தந்தது. இந்த அப்பாண்ட அவட்ட அனிவர்சரியில 90th அனிவர்சரியில உனக்கு கார் வேண்டாம். Actually I was going to buy a Tesla Model X top of the line car, right? அப்ப என்னடா உனக்கு அனுமதியும் எதுவும் தெரியாத, ஒன்றும் இல்லை, அதை குறிச்சு ஆசையும் இல்லை, ஆனா கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறார், we could afford. அப்ப மான் காட்சி சொன்னான், அப்பா நீங்க டெஸ்லா மாடல் எக்ஸ் ஓடினால் that is the top of the line car. The BMW அது இது எல்லாத்திலும் விட ஐயாக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. 2 பேரோட விசாரிக்க I was ready to buy. See, அது இல்லை தேவை. எங்கட தமிழ் இனத்துக்குள்ள இருக்கிற இந்த கேவலம் அழிக்கிறான் சாத்தான். இந்த பெயிட் ஆஃப் சேட்டன் சொல்லி ஜான் பிபியோ ஒரு புத்தகம் எழுதின. சாத்தான் போடுற தூண்டில் மெனக்காயங்க.
அதை போட்ட உடனே லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அந்த தூட்டில வந்து அம்படின மங்கடாக்கள். மெட்டாக்கள்லயும் இருக்குது, தமிழாக்கள்ல கூட இருக்கு. அப்ப இந்த 25 டிப்ஸ் ஆண்டவருடைய மைமைக்காக தாரன். இது நான் எத்தனையோ வருஷங்கள இந்த டாபிக்கை குறித்து படிப்பிச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நான் இதை ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஐ வில் சென்ட் யூ. பட் பிராக்டிக்கலாயும் செய்ய போறோம். தனியா தியரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ டிப் 1, உங்களுக்கு சரியான விளக்கம் வரணும். மெனக்காயம் எப்ப வருது? when our expectation is not met, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாத வேளையில மெனக்காயங்கள் வருது. we get hurt. அது ஒரு புருஷன் பஞ்சாதி இப்படி இருக்கணும் என்று எதிர்பார்ப்பா இருக்கலாம், இல்ல பஞ்சாதி புருஷன் என்ன இப்படி பார்க்கணும் என்று எதிர்பார்ப்பா இருக்கலாம், பிள்ளைகள் எங்களை பார்க்கணும் என்று எதிர்பார்ப்பா இருக்கலாம், பெற்றார் எங்களை எப்படி செய்யணும். இன்னைக்கு பார்த்தா எல்லா பக்கத்தாலையும் மெனக்காயம். பிள்ளைகளுக்குள்ளேயும் காயம், பெற்றாருக்குள்ளேயும் காயம், புருஷனுக்குள்ளேயும் காயம், பஞ்சாதிக்குள்ளேயும் காயம், போதையருக்கும் காயம், சபை மக்களுக்கும் காயம். ஏன்னா அவன் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படும். ஒரு 1 minute எடுத்து நாங்க சும்மா இதை ரஷ் பண்ணி கொண்டு போவாம கண்களை மூடி நீங்க பாருங்க, யார் உங்களோட எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து ஒரு நேரம் மீறினாலாவது பரவாயில்ல, தொடர்ந்து அவையில் இப்படி செய்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை அது அது காயப்படுத்தி கொண்டு இருக்கு. காயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. உங்களோட புருஷனா, உங்களோட பஞ்சாதியா, பிள்ளைகளா, புதையரா, நண்பனா, அம்மாவா, அப்பாவா, தம்பியா, தங்கச்சியா, அக்காவா, அண்ணாவா? நான் உண்மையா சொன்ன இருந்தா எனக்கு கனவேர் என்ற சகோதரங்களை நாங்க ஒரு நெருங்கின ஒரு குடும்பமா இருந்த நாங்க. ஆனா சில குடும்ப விஷயங்கள்ல அவைகள் செய்த சில காரியங்கள் வந்து என்னை ஆழமாய் காயப்படுத்தினது. ஏன்னா இந்த எதிர்பார்ப்புக்கு மீறாக அவைகள் நடந்தது. அதுக்கு பிறகு ஃபேமிலி சேம் நிலையில இல்லை. அப்ப நான் நேற்று அப்பாண்ட கருத்துல இதான் நீ அப்படி செய்ய யா ஐ மீன் ஐ வாஸ் ஹர்ட். லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஐ வாஸ் ஹர்ட். அதை நான் டினை பண்ணி வேலை இல்லையேன்னு. ஆல்கஹாலிக் அனானிமஸுக்கு போனீங்களா இருந்தா ஸ்டெப் 1 வந்து ஐ எம் an alcoholic. ஐ எம் ரிகவரிங் alcoholic. சரி, டிப் 2, unforgiveness is the continuous replay of our hurts. தொடர்ந்து தொடர்ந்து அந்த புண்ணை கிண்டி கொண்டிருந்த மாதிரி இருந்தால், சொண்டுல புண் வந்தா சும்மா அதுல கையை நடையில மதி வந்த மாதிரி என்ன நடக்கும்? எல்லாம் கை வட்டி போட்டு அந்த புண்ணை போட்டு இதாக ஊர்ல தெரியும் தானே, புண் வந்தா சிதல் பிடிச்சே என்னன்னா அதுக்குள்ள கையை வைக்காத, அதை கொண்டே குப்பையில வைக்காத. நாங்க என்ன செய்யறோம்? திருப்பி திருப்பி மனதுல I can't believe they did that to me. இதெல்லாம் இனி ரிகவர் பண்ணவும் மேலா, பெர்மனன்ட் டேமேஜ பண்ணி விட்டீங்களே. என்ன பற்றி இப்படி சொன்னீங்க, உன்னை அப்படியே தான் செய்யணும், உன்னை எப்படி வளர்த்தினாங்க, நீ இப்படி பண்ணி விட்டியே, உனக்காக வளர்த்த செய்தனா நீ இப்படி செய்தியே. இதை தொடர்ந்து தொடர்ந்து சிந்திச்சு கொண்டு இருந்த மாதிரி இருந்தா, ரீப்ளே பண்ணி கொண்டு இருந்த மாதிரி இருந்தா, the replay of that is unforgiveness. மன்னிக்காம இருக்கிற நேரத்துல வேற எடுக்கு. அது ஹர்ட்டும் ஒரு வித மாதிரி, அது சாத்தான் கொண்டு போட்டு விட்டுருவான். அதை நாங்க மன்னிக்காம இருக்கிற நேரத்துல அது வேற எடுத்து அது முளைச்சு மரமே வரும். பிறகு அது உடைக்கும். will destroy our relationships, families and communities. Hebrews 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பு ஆன வேர் முளைத்து ஒழும்பி மரமாக வந்து கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படுத்தாத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அப்ப என்ன நடக்குது? புருஷன் ஒரு வார்த்தை சொன்னேன், அது அப்படியே மனதுல காயம். அதை நான் திருப்பி திருப்பி சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன். I am picking that wound.
or licking that wound, அது வேற இருக்கு, அது மரமாக வரும். பிறகு பார்த்தா ஒரு புளிய மரம். அதுக்கு பிறகு அந்த செய்யற எல்லாமே எனக்கு புளிப்பேத்தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு நான் பேசுற சில வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ள ஒரு வேப்ப மரம். கடைசி அவருக்கு நான் செய்கிறதெல்லாம் கசக்குது, எனக்கு அவர் செய்கிறதெல்லாம் புளிக்குது. நாங்க 2 பேரும் ஒரே கூரைக்குள்ள இருக்கிறோம், ஒரே சபைக்குள்ளே இருக்கிறோம், பெற்றாரும் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். தமிழ் இனம் அழியுது. மற்ற இடங்கள்லயும் பிரச்சனைகள் எல்லாம் வார்த்தை சொல்லுது. யாதொரு கசப்பு வேரெடுத்து முளைத்து ஒழும்பி மரமாக வந்து, ஏன்னா அதுக்கு பிறகு எப்படி இப்ப எனக்கு பத்மா அக்காவோட ஹேர்ட் ஆகிட்டேனே இருந்தா, பிறகு நான் அக்காவோட கதைக்கிற நேரம் நீ இரும்புமட பத்மா அக்கா தெரியுமா, அவ அப்படி செய்தான், அக்கா அப்படி செய்தவா என்றால் அக்காக்கும் எனக்கும் இருக்கிற உறவால நான் அக்காக்கும் பத்மாக்கும் இருக்கிற உறவு, அப்ப அவக்குள்ள ஒரு போராட்டம் பெறும். இப்ப தம்பியை பிடிக்கிறதா இந்த ஃப்ரெண்டை பிடிக்கிறதா? அவ போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாரு. இது லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் நடக்குதுன்னா எங்களுக்கு எய்ட்ஸ், acquired immune deficiency, ஹர்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை எங்களோட சமுதாயம் சொல்லித்தரேன். சரி, டிப் 3, unforgiveness, இந்த மன்னிக்காத குணம் will make us miss the grace of God. கிருபையை இழக்காத படிக்கும். லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் கிருபையை இழக்கிறோம். Unforgiveness will make us miss the grace of God, because if we do not forgive others, God will not forgive our sins. பைபிள் தெளிவே சொல்லுது. என்ன அப்ப மன்னிக்காததாலதான் கசப்பு வேறெடுக்கிறதா இருந்தால், கடவுளோட வார்த்தை சொல்லுது நீ மற்றவனை மன்னிக்காட்டி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இதை வேற நாங்க பெறமண்டல ஜபத்துல தொடர்ந்து சொல்லி கொண்டு வர இருப்போம். பிதாவே என்னை மன்னியாதையும் ஏண்டா நான் சூசிய மன்னிக்கல. பைத்தியம் ஜபம் தானே செய்யறோம், ஆனா செய்யறோம். அது அவரும் அதை கிளியரா சொல்லிட்டார். அதால கிருபையை இழக்கிறோம். அதுக்கு மேலால என்ன, which opens the door for the devil. பாவம் செய்யற இடத்துல கடவுளுடைய கிருபை இருக்கேல. அப்ப பாவம் மன்னிக்கப்படாத இடத்துல கதவு திறந்தே இருக்குது. அவன் சந்தோஷமே வருவான் to inflict irreparable damages upon us. Hebrews 12:16 and 17, Matthew 6:14 and 15. அதனாலதான் தமிழ் இன்னத்துக்குள்ள சும்மா எல்லாம் கதவை திறந்து விட்டுருக்கலாம். சாத்தான் வந்தா நீ போ, நீ எங்க சிதம்பரத்தின் வீட்டை போ, நான் சிவராமன் வீட்டை போறேன். எல்லாருக்குள்ளேயும் கசப்பு. அவையல் மன்னிக்கிற இல்ல, அவர் அங்க எந்த வீட்டை வரையில நாங்கள் என்ன குறைவு, உங்களோட கல்யாணத்தை நான் வர மாட்டேன், நானும் இங்கிலாந்து வார நேரம் உங்களோட வீட்டை வர மாட்டேன். சரி, அப்ப நீ மன்னிக்கலையா, நானும் உண்ட மன்னிக்க மாட்டேன். நானும் உண்ட மன்னிக்காட்டி உண்ட கதவு திறந்து கொண்டு கொடுக்க போகுது. சாத்தான் நல்ல கோட்டை காட்டுவான். எய்ட்ஸ். எபிரேயர் 12:16-17 சொல்லுது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும். அப்ப இந்த கசப்பான வேரை பற்றி சொல்லி போட்டு 15ஆம் வருஷத்துல அடுத்த சொல்ற அது ஒரு வேசி கல்லனுக்கு ஒப்புடுற. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அவன் ஃபர்ஸ்ட் போர்ன், அவனுக்கு யூத இனத்துல ஃபர்ஸ்ட் போர்னுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் தி இன்ஹெரிட்டன்ஸ். இதின் கேர். நாங்களும் என்னத்தை இன்ஹெரிட் பண்ணி இருக்கிறோம், கடவுளுடைய கிருபைய. ஆனா நாங்கள் என்ன, நாங்க சூசியக்காண்ட கல்யாணத்துக்கு நான் போவாட்டில் எனக்கு கிருபை இலக்காண்ட குறித்து அது ஒரு பெருசாக நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, எங்களுக்கு கிருபையை பெற்ற பழக்கம் இல்லை. கிருபையில நடந்து கொண்டு இருப்பமா இருந்தால் கிருபை நிக்கிற நேரம் தெரியும், ஐயோ கடவுளுடைய கிருபையை இழக்க நான் ரெடி இல்லை. நாங்க என்ன செய்யறோம், ஏசாவ மாதிரி அங்க கிருபை அதை சொல்றேன். ஆனா அவ அப்படி சொன்னவ, அவளுக்கு நான் ஒரு பாடம் படிப்பிக்கிறேன்.
நான் போக மாட்டேன். அப்ப நானும் நேற்றைய தினத்துல கேட்க வேண்டி இருந்தது. அது நான் உங்களுக்கு பிறகு சொல்லி தரேன். ஓகே. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், யார்? ஏசா. சரி, நீ சுப்பத்தா இந்த இடம்னு சொல்லி இழந்து போட்டு பிறவே தாப்பன்கிட்ட கெஞ்சுற. ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை, நான் கொடுத்துட்டேனே இல்லாம அவனுக்கு. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். இப்ப நாங்களும் இது விளங்காமலே இருக்கிறோம். நான் மன்னிக்காட்டி அவர் என்ன மன்னிக்க மாட்டார். அவர் என்ன மன்னிக்காட்டி இந்த கதவு திறந்து இருக்கு, பாவம் மன்னிக்கப்படையில. சாத்தான் நல்ல பெர்மனன்ட் டேமேஜ் மேக் பண்ணுவான். ஞானம் இல்லாம நடக்கிற பிறகு கண்ணீர் வடிக்கிற. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை. தகப்பன் மனம் மாறையில. சாரி, ஐ காண்ட். அப்ப ஹெவன்லி ஃபாதரும் சொல்றேன், நீ சூசியா மன்னிக்காட்டி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஆனா நாங்கள் சம்மோ ஓகே கொண்டு இருக்கிறோம். அது இப்ப இது ஏன் இப்படி இருக்கிற மாதிரி இருந்தா, நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி, நாங்க we are not used to enjoy the grace of God. நான் சொல்றது, I am a man spoiled by the grace of God. இப்ப சுவந்தன் சொன்னார், என்னென்று பாசதேவரஞ்சன் இதெல்லாம் செய்யறாரு. அவற்ற கிருபையாள சுவந்தன், அவற்ற கிருபையாள. அதுக்கு இதை விட ஒரு டைம்ல நான் யாழ்ப்பாணத்துல மானிப்பாயில ஸ்கூல் பிரின்சிபல், இங்க ஒரு கொரியன் சர்ச்சில் இங்கிலீஷ் பாஸ்டர், கேம்பஸ்ல எல்லாம் ஃபுல் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் இங்கிலீஷ் பாஸ்டர், ஃபுல் டைம் பிரின்சிபல், ஃபுல் டைம் ப்ரொஃபசர். அதை விட ஹவுஸ் ஆஃப் டேனியல் ஊழியம் ஃபுல் டைம். அதுக்கும் how do you do this? அவட்ட கிருபை, அவட்ட கிருபை, அவட்ட ஃபேவர். இப்படி நடக்கத்தான் அது ஸ்டாப் பண்ணினா உடனே தெரியும். ஆனா கிருபையில நடக்காதாக்கள் அது கிருபை நின்றாலும் தெரியாது. 6:14-15 சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை, இது பரமண்டல ஜபத்துக்கு முடிவுல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதை வர சொல்லுறோம் ஜபத்துல. AIDS, acquired immune deficiency syndrome. Tip 4. இப்ப கேள்வி சில பேர் சொல்லுவீங்கன்னா, இல்ல நான் மன்னிச்சுட்டேன், என்ன போதரோட ஒன்றும் இல்லை, எந்த புருஷனோட ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சுட்டேனே, பிள்ளைய மன்னிச்சுட்டேனே. It is not what we say that I have forgiven him, but what the DWI test says. நீங்க இந்த ரோட்ல போயிருக்க போலீஸ்காரன் நீங்க குடிச்சிட்டு ஓடுறீங்கன்னு நினைச்சா ஒரு பிரெத் டெஸ்ட் ஒன்று தருவான், DWI, டிரைவிங் வைல் இன்டாக்சிகேட்டட். நீங்கள் இல்ல நான் குடிக்கிறேன், நான் ஒரு வேன் பியர் தான் எடுத்தேன், எங்க என்னன்னாலும் வேலை, அவன் டெஸ்ட்ல காட்டினால் அவன் சொல்லுவான், நோ, டிக்கெட் தருவான். So it's not what we say, but what the DWI test says. அது என்ன DWI test? எங்கட deeds, எங்கட words and intentions that reveals whether we have truly forgiven someone or are living with unforgiveness. கனவேர் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை ரஞ்சன், நான் மன்னிச்சுட்டேன். ஆனா ஒரு ஆளை பற்றி கதைக்கிற நேரம் அவருக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு வார்த்தைகள் ஒரு நியூட்ரல் ஆள் கேட்டால், ஓ அவரை பற்றி நல்லா நினைக்கல, இவர் அவ இப்படி நினைக்கிற. ஆனா சொல்றேன், நான் மன்னிச்சுட்டேன். அன்பானவர்களே, let's take the DWI test and say I'm testing positive. I'm testing positive. அப்ப நேற்றும் நான் கேட்டேன், சரி தங்கச்சி மேர் அக்கா மேர் எல்லாம் இதாக்கி இருக்கிறேன், தங்கச்சியின் பிள்ளையின் கல்யாணத்துக்கு நான் போவேனா, அல்ல ஏதாவது சாட்ட சொல்லி போட்டு போகாம இருப்பேனா? I will go. I will go. அவளுக்கு ஒரு தேவை இருந்தால், yeah, I will be there. Then I knew I'm testing negative.
இல்ல நான் அவளை பார்த்தா விலத்தி நடக்கிறேன், இவளுக்கு இனி ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றாலும் ஐ எம் டெஸ்டிங் பாசிட்டிவ். ஒரு ஆள் வந்து உங்களோட வீட்டை உங்களோட இருந்து நீங்க கதைக்கிறது செய்கிறது உங்களோட சிந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்தா அவர் சொல்லுவாரு நீங்க DWI நெகட்டிவ் வந்து. ஒருக்கா கண்களை மூடி ஒரு DWI டெஸ்ட் எடுங்கோ. யார் உங்களை எதிர்பார்ப்புகளை மீறி இருக்கணுமோ நீங்க அவையில குறிச்சு கதைக்கிற கதைகள், அவைகளுக்கு நன்மை செய்ய அவைகளுக்கு ஒரு தேவை இருக்கிற நேரம் வாஞ்சியோட செய்வீங்களா? உங்களோட சிந்தனைகள் அவைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று விரும்புறீங்களா? இல்லையா யூ ஆர் லிவிங் வித் இன்டாக்சிகேஷன். அது கொல்லும். மெனக்காயங்கள் கொல்லும், உங்களையும் கொல்லும் மற்றவனையும் கொல்லும். அப்படி இருந்தால் போன முறை படிச்ச மாதிரி ஹோமோலோகியோசம், கடவுளே எனக்குள்ள கேன்சர் இருக்கு, மன்னியாத குணம் எனக்குள்ள இருக்குது, கசப்புகள் வளர்ந்து கொண்டு இருக்கு, புளிய மரங்கள் வளருது, வேப்ப மரங்கள் வளருது, மற்றவன் செய்யறதெல்லாம் புளிக்குது, பிள்ளைகள் செய்யறத பார்த்தா கசக்குது, தொடர்ந்து ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறேன். அதை பற்றி Tip 5. Forgiveness is the way to heal our hurts. மன்னிக்கிறது தான் அந்த கசப்புகள் அப்படி வேறெடுத்து புண் வந்து சிதல் பிடிக்காம இருக்கிறதுக்கு மன்னிப்பு தான் வழி. And forgiveness will encounter the grace of God. கடவுளுடைய கிருபையை நீங்க சந்திப்பீங்க when you are willing to forgive. Tip 6. Forgiveness is easier when apology is given. மற்றவர் தந்த பிள்ளைய உணர்ந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறது சரியான லேசு. சில வேளையில அதுவும் கஷ்டமா இருக்கும், ஆனா எவ்வளவோ லேசு. But forgiveness is necessary even when an apology is not given. மற்றவர் உணராமல் மன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் நான் மன்னிக்கணும். இல்லைன்னா எனக்குள்ள அந்த காயம் வந்து வேற எடுக்கும், சிதல் பிடிக்கும், எந்த நிம்மதியை கெடுக்கும், மற்றாள்ட குறிச்ச வார்த்தைகள் நடத்தைகள் சிந்தனைகளை தீர்த்துப்படுத்தும். சோ நான் மன்னிக்கணும். Tip 7. இப்ப மன்னிப்பண்டா என்ன? நான் இப்ப எனக்கு எதிராக இந்த மனதை காயப்படுத்தின போதகர்கள், சகோதரங்கள், பிள்ளைகள், பெற்றார் பெருசா என்ன காயப்படுத்தல, சரி காயப்படுத்தின ஒரு ஆளை நான் மன்னிக்கிறேன்னா என்ன? இப்ப இதுலயும் எங்களுக்கு சில வேளையில தெளிவில்லை. Forgiveness is a choice, it's not a feeling. It is a choice to let go of the hurt. The word forgive in the Bible is aphemi, apohemi. Literally means to pull out the hurt from our hearts. And the apo separate. அந்த இருதயம் வந்து சதையுள்ள சென்சிட்டிவான இடம். அதுல வந்து மற்றால் வாயால பேசின ஒரு வார்த்தை, செய்யாத ஒரு வேலை, செய்த ஒரு அநியாயம், இதுகள் எல்லாம் வந்து ஹார்ட்ல வந்து விழுந்துட்டு விட்டமா இருந்தா அது ஹார்ட்டை தாக்கி கொண்டே இருக்குது. நான் கவனமே அதை பிரிச்செடுக்கணும். அது அப்போ ஹீமி என்ன த்ரோ இட் ஃபார் அவே, அதை எறிஞ்சு விடு. அது பிறகு இங்க இருக்கப்படாது. ஸோ யூ லெட் கோ. அதை குறித்து நான் சிந்திக்க போறேன். இல்லை, செய்தது பிள்ளைதான், அவையில் செய்தது பிள்ளைதான், அந்த பிள்ளைய உணராம வர இருக்கணும். ஆனா நான் அதை குறித்து திருப்பி ஐ கான்ட் பிலீவ் தட் இட் எவ்வளோட்டிக்கு இப்படி செய்யுது, பிள்ளை இப்படி செய்யுது, அக்கா இப்படி செய்யுது, தங்கச்சி இப்படி செய்யுது, இதை நோ 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 யூ சே நோ, ஐம் த்ரோயிங் இட். ஐ நோ என் எதிர்பார்ப்பு சரி, அவையில் செய்தது பிள்ளை. அண்ட் ஆனா நான் அதை குறித்து நான் போய் திருப்பி அதை ரீப்ளே பண்ணி கொண்டு இருக்க போறேன். இல்லை, அதை நான் எடுத்து நான் அறிகிறேன். Tip 8. The word, the phemi, also means to cancel the debt and send the person away from the prison of our hearts.
ஒரு ஆள் எங்களுக்கு எதிர பிழை செய்ய ஒரு கடன் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் அந்த கடனை திருப்பி தரணும், அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் எனக்கு தந்த ரெப்யூட்டேஷன் டேமேஜ் அவர் ரெஸ்டோ பண்ணணும். வேற வேற ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குள்ள வருது. என்ன நீ பிழை செய்து? ஆனா அந்த வேர்ட் வந்து பைபிள் பாவிக்குது. உண்மையா அவையில என்ன செய்யறோம்? அவையில பிடிச்சு எங்கள்ட இறுதிய சிறையில போட்டு வைக்கிறோம். அப்புறம் யாரோடையும் கதைக்கிற நேரம் நெகட்டிவா கதை கேட்க அதுல எங்களுக்கு இல்ல. அவருக்கு தேவைதானே, அவர் அப்படி செய்தவருக்கு நான் இப்படி சொல்றதுல பிள்ளை இல்லை தான். ஐயோ, நாங்கள் கடவுளுடைய பிள்ளையார், எங்கட அப்பா அப்படி செய்தா நாங்க எல்லாம் எங்க போவோம்? எங்களுடைய இறுதிய சிறைக்குள்ள வச்சு அடிச்சு குத்தி இடக்கட நினைவுகள் வார நேரத்துல போட்டு குத்துறோம். ஃபொர்கிவ்னஸ் என்று சொன்னா இந்த மத்தேயு 18:27 உங்களுக்கு அந்த ஒரு கதை தெரியும். ஒரு அரசன் வந்து 20 வருட லைஃப் சேவிங்ஸ் ஒருத்தன் கடன் எடுத்து, அப்போ எவ்வளவோ கடன் எடுத்திருப்பான். அப்படி என்னண்டா 20 பேர்த்த லைஃப் சேவிங்ஸ கடன் எடுத்த. அவன் சொல்றான், உன்னையும் பஞ்சாதி எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போடனா அவன் கெஞ்சி காக்கிறேக்க. அப்புறம் அவன் அப்படி கெஞ்சேக்க அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அது கிரீக்ல பாவிக்கிறது அதே எஃபிமி தான். அப்ப ஃபொர்கிவ்னஸ் சொன்னா, சரி நீ எனக்கு கடனாளி இல்லை, கடன் எடுத்த நீதான், ஆனா நான் கடனை மன்னிக்கிறேன். ஐம் லெட்டிங் கோ. நீ திருப்பி $20,000 தர வேண்டும் நான் பார்த்த ஒன்று இல்லை, அது நீ தர வேண்டாம் சொல்றேன். அதான் ஃபொர்கிவ்னஸ். அந்த சிறைக்குள்ள இல்லை, அவங்க அனுப்பி விட்டார். அந்த கதையில உங்களுக்கு தெரியும். பிறகு அவர் அப்படி செய்ய இவர் போய் ஒரு நாள் சம்பளத்தை ஒருத்தன் இவர்கிட்ட கடன் வேண்டி போட்டு திருப்பி தரையிலேன்னா அவனோட தொண்டைய திருகி அவனை ஜெயில போட்டு அரசனுக்கு அது தெரிஞ்சவனா கூப்பிட்டு, நான் உனக்கு இவ்வளத்தை மன்னிக்க, நீ இது பண்ணாம இருந்தனியே போயிரு ஜெயில திருப்பி. அதான் கடவுள் சொல்றேன், நீ மன்னிக்காட்டி நான் மன்னிக்க மாட்டேன், நான் இவ்வளத்தை மன்னிக்கிறேன் உனக்கு. சரி, இப்போ இருக்கா I want this to be a practical session. கண்களை மூடி யார் யாருக்கு எதிராக DWI டெஸ்ட் வந்து பாசிட்டிவா வந்ததோ, புருஷன் என்ன பார்க்காம இருக்கிறார், என்ன பார்த்து அப்படி சொன்னது, பிள்ளைகள் என்னல பழி சொன்னது, தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நேரம் எடுத்து பாருங்க, எங்க உங்களுக்கு காயங்கள் ஆழமா போயிருக்கு. லெட் கோ. வடிவாடு பிள்ளை செய்தது பிள்ளைதான். ஆனா நான் இதை குறிச்சு சிந்திச்சு கொண்டிருக்க போறேன், அதை அறிஞ்சு பிள்ளை எனக்கு கடன் பட்டிருக்கான், உழவு செய்ய விட்டிக்கு இப்படி செய்தது பிள்ளைதான், கடனை நான் மன்னிக்கிறேன். அப்ப அந்த புண் வந்து சிதல் பிடிக்காது. கடவுள்கிட்ட சொல்லுங்க, ஹோமோலோகி, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்ற கண்களை திறந்து இருக்குது. எத்தனையோ காயங்கள் எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதால என்னங்கிற கலாச்சாரம் வந்து ஹெல்ப்லெஸ் அக்வயர் இம்யூன் டெஃபிஷியன்சி மன்னிக்க சொல்லித்தரு, பழி வேண்டுதான் சொல்லித்தரு, பாடம் படிப்பிக்க சொல்லித்தரு, மன்னிக்க சொல்லித்தரு. பாருங்க, நாங்க சிங்கள அரசாங்கத்துக்கு பாடம் படிப்பிக்க வலிக்கிட்டு கடைசியா எங்க போய் முடிச்சு. Tip 9. Forgiveness requires continuous guarding of our minds to detect hurtful thoughts and use them as a trigger to keep blessing the other person. ஒரு நேரம் நான் சரி I am letting go என்ற முடிவு எடுத்தாலும் மற்றால் மன்னிப்பு கேட்காத மட்டும் அந்த சிந்தனைகள் திருப்பி வர பார்க்கும். இன்னும் சில வேளையில் அந்த தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார். அது நான் சரி மன்னிச்சிருந்தாலும் ஐயோ திருப்பியும் வந்து இப்படி சொல்றாரு.
நாங்க என்ன செய்யணுமா இருந்தா எங்களோட மைண்டை வந்து பாதுகாத்து கொள்வோம். அப்படி வார நேரத்துல சில வேளையில ஒருக்கா செய்ததை திருப்பி திருப்பி கொண்டு வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு ஹர்ட் பண்ணி ஆகவேர்ஸ் வந்து திரும்பி திரும்பி மெட்டா செய்து கொண்டிருந்தால் அது புண்ண ஃபெஸ்ட பண்ண பார்க்கும். இல்லை இல்லை, அதை நான் ஒரு ட்ரிகரா பாவிக்க போறேன். ட்ரிகரா வர நேரத்துல ஐ கீப் பிளெஸிங் தி அதர் பர்சன். ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதி, அவனை பெரியவனாக்கு, என் புருஷனை உயர்த்தும், உண்மை வெளிப்படுத்தும், என் அக்காவை ஆசீர்வதி, தம்பியை ஆசீர்வதி. எப்பப்ப அந்த நினைவுகள் வருதோ, ஏன்னா சாத்தான் தான் அதை கொண்டாரானே. நான் மன்னிக்காம இருந்தா அவனுக்கு தெரியும் கடவுளை என்ன மன்னிக்க மாட்டார், கடவுளை என்ன மன்னிக்காட்டி என்ற பின் கதவு திறந்திருக்கும், அவன் நச்ச மாதிரி எனக்குள்ள வந்துட்டு போகலாம். ஆனா அவன் இப்படி கொண்டாடுற நேரம் எல்லாம் நான் பிடிச்சி மெட்டால பிளஸ் பண்ணின நேரம் அவன் ஓடிடுவான். இவன் என்னடா அவன் இவன்கிட்ட நான் இப்படி வந்தா இவன் ஆசீர்வதிக்கிறான், அவன் விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா இதை எங்கட இனவங்களை சொல்லித்தர இது கஷ்டம், ஆனா நாட் இம்பாசிபிள். நான் ஒருக்கா வான்கூவர்ல இருக்கேக்க இந்த செபட்டிக்கல்ல அங்கேயும் ஒரு சர்ச்சில் போதாயிரம் இருந்தேன்னா அப்புறம் எத்தனையோ வருஷங்களுக்கு நாங்கள் வான்கூவர்ல போற நேரம் அந்த சபையில சில பிரச்சனைகள், அந்த சபை மக்கள் என்ன பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் லஞ்சுக்கு போய் அதுகள் எல்லாம் என்னட்ட தங்களோட பேரங்களை போட்டுக்குவார். அந்த சர்ச் உடைஞ்சு போச்சு. அப்ப நான் அந்த பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நீங்க பாருங்க ஆக்கள் இது சொல்ல, அந்த பாஸ்டருக்கு என்னல போகணும், நீர் என்ன நீர் பாஸ்டர், நீர் என்ன இல்லோ நம்பணும். அதனால ஒரு மரியாதை இல்லாம எல்லாம் கதைச்சு எல்லாம் சொன்னா, பாஸ்டர் எனக்கு சரி என்று பட்டதை சொன்னேன். ரைட் என்ன ஞாபகம், நான் பிளைன்ல ஏறி ஓகே நான் அந்த இடத்துல வந்து கடவுளுக்கு முன்னால ஒரு ஐ ட்ரை டு பி a peacemaker. He didn't understand me and I didn't succeed. But I said, நான் இதை திருப்பி திருப்பி சிந்திச்சு கொண்டு போறேன். அவர் என்ன பார்த்து பேசினது, நீர் பாஸ்டர் என்றா, I know he is also hurting. நான் மறந்துட்டேன். 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு கால் வருது, பிரதர் அலெக்ஸ் எப்படி பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அப்ப இல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க அடிச்சேன். நான் மன்னிப்பு என்னத்துக்கு? ஏன்னா எனக்குள்ள அது காயம் இருக்கே இல்லையே, அது குறித்து நான் சிந்திச்சு கொண்டு இருக்கேன். ஆனா அவர் பாருங்க 3 வருஷமே அது அவரை போட்டு வருத்தி இருக்கு. அவர்கிட்ட ப்ரைட் அந்த மெட்ட ஸ்ட்ராங் ஹோல் அவருக்கு இடம் கொடுக்கல, அடிச்சு மன்னிப்பு கேட்க அடிச்சேன். ஓ பாஸ்டர் நோ ப்ராப்ளம். நாங்கள் கவனமா இருக்கணும். மன்னிக்கிறன்றது ஒரு நேரம் எடுக்கிற முடிவு, ஆனா தொடர்ந்து அதை நாங்கள் எங்களோட மைண்ட் வந்து அது சாத்தான கூட போறாப்பேன். எப்பப்ப அந்த God, I bless the pastor. I pray that you would reveal yourself to him and you will use him mightily for the kingdom of God. அப்ப நீங்க உண்மையா உங்களோட அப்பாண்ட பிள்ளையா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட பரமபிதா தான் அதான் செய்யற. தன்னை வெறுக்கிறவனுக்கும் சூரியனை அவருக்கு செய்யலாம் தானே, ஒருத்தனுக்கு சூரியன் தெரியாம பண்ணலாம், என்ன அப்படி பண்ணலையே. Tip 10. Forgiveness always leads to the healing of the hurt. அப்ப தொடர்ந்து தொடர்ந்து நான் சிந்திக்கத்தான் வேர் வளருது. ஆனா நான் அப்படி நெகட்டிவ் தாட்ஸை நான் மறுத்து பாசிட்டிவ் தாட்ஸ், பிளெஸிங் தாட்ஸை போட்டா அந்த காயம் மாறி போயிடும். But it may not always lead to the forgetting of the hurt. சில பேர் புலம்புறது வந்து forgiveness-க்கும் forgetting-க்கும். It may not always lead to forgetting, particularly காயம் பெரிசாகி அவற்றை நான் சொன்ன அந்த பாஸ்டர் இதுல நான் உண்மையா மறந்துட்டேன். இப்பயும் எனக்கு சில பேரோட பிரச்சனை வந்து நான் இந்த டீச்சிங்கை நான் பிராக்டிஸ் பண்றதால நான் சில வேளையில டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்துடுறேன். ஏன்னா அதை குறித்து நான் சிந்திச்சு கொண்டு இருக்கேன். அப்புறம் வாரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ forgiveness will lead to the healing of the hurt. காயம் ஆறி போயிடும். ஆனா அந்த ஸ்கா, அந்த மார்க் வந்து சில வேளையில இருக்கு. ஏன்னா புண்ணு அவலத்துக்கு
வளர விட்டமா இருந்தா புண்ணு ஆறினாலும் அதுல ஒரு மார்க் இருக்கு. தட் இஸ் ஓகே. அதை பார்க்கிற நேரத்துல அது கடவுளுடைய கிருபைக்கும் மகிமையாக இருக்கும். அது என்ன பாசத்தவரங்க இந்த காயம், இல்ல இது 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 எங்களோட குடும்பத்துல நடந்த இதுதான் ஆண்டவர் கிருபை தந்த எல்லாரையும் மன்னிச்சு ஒப்புரவார். அது அதை பார்த்து நாம் வெக்கப்படவும் தேவையில்லை. இட்ஸ் க்ளோரி டு ஹிஸ். பட் டு சே தட் யூ வில் ஃபோர்கெட், இட்ஸ் எ லை. சம்டைம்ஸ் யூ வில். இப்ப நான் யாரும் ஹர்ட் பண்ணினா உடனே முள் எடுத்து விட்டுறாரு. ஏன்னா எனக்கு தெரியும் இது எங்க கொண்டே விடுங்க. Tip 11. Forgiveness is only the first step. அது முதற்படிதான். Reconciliation and restoration is the final goal. அப்போ இன்றைக்கு கனவேர் particularly Westல just let go so you can have a good night's sleep. ஹலோ அப்பாக்கு மன்னிப்போட நிப்பாட்டுறது அப்பாண்ட சித்தம் அல்ல. ஒரு தாப்பனுக்கு தன் பிள்ளைகள் சண்டை பிடிச்சாங்களா இருந்தா ஒரு ஆள் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களோட ஒப்புரவாகணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரெஸ்டோர்ட் ஆகணும், முந்தி இருந்த நிலைக்கு வரணும். அதுதான் எந்த ஒரு பெற்றாருடைய வாஞ்சையும். பரமபிதாவும் அப்படித்தான். அப்ப forgiveness, மன்னிக்கிறது முதல் படி. அந்த படியையே எடுக்காமல் நாங்கள் இருக்கிறோம். அதாலதான் உங்களுக்கு மிச்ச 14 டூ மச்சா இருக்கு. ரஞ்சனா இருக்குன்னு அப்பா this is too much. It's a complete package. இப்ப முதல் படியை எடுங்கோ. ஆனா அது ஒரு பிரயாணம். It's a journey. Reconciliation and restoration is the destination. சரி, நீ reconciliation எப்படி என்று பார்த்தா, reconciliation requires realization. மற்றாளுக்கு தன் பிள்ளைய உணரும். இப்ப எந்த சில சிச்சுவேஷன்ஸ்ல அது நடக்கல, அதால ரிப்பென்டன்ஸும் இல்ல. சும்மா அப்படி இப்படி நீ அப்படி செய்த நான் அப்படி செய்தேன்னு அப்படி என்னோண்டு இருக்கணும், ரைட்? ஆனா உண்மையா நாங்கள் ஒப்புரவாகணுமா இருந்தா இட் ரிக்வயர்ஸ் ரியலைசேஷன், ரிப்பென்டன்ஸ் அண்ட் அப்பாலஜி பை த பர்சன் ஹூ கண்டினியூஸ் டு ஹர்ட் அஸ். இப்ப இந்த விஷயங்கள்ல சில பேர் கண்டினியூஸ்லி ஹர்ட் பண்ணல. அது சில நேரத்துல எந்த பிள்ளைகளும் இருந்தது, அது ஒரு கன்ஃபியூசிங்கான சிச்சுவேஷன்ஸ்ல செய்துச்சு. ஆனா பிள்ளைகள விஷயத்துல சில பேர் தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவன் அவையில்லாத உணர்ற மாதிரியும் இல்லை, மனம் திரும்புற மாதிரியும் இல்லை, மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு என்ன, சரி அவன் போடு, நான் மன்னிச்சு போட்டு நான் நெல்ல நித்திரோன்னு இருப்போம் இருக்கு. அது வெஸ்ட்ல கூட அப்படி படிப்பிக்கிறான். தகப்பன் பிள்ளைகளோட ஒப்புரவாகணும், புருஷன் பஞ்சாதியோட ஒப்புரவாகும். அண்ட் சோ இதை இப்ப நான் எப்படி செய்யறது? இப்ப உங்களுக்கு உங்களை தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், புருஷன் பஞ்சாதி தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். இதை நீங்க எப்படி அவரை உணர வைக்கிறது? என்ன இல்லைன்னா உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருந்து கொண்டுதான் எப்படி தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டிருந்தால். Tip 13. To reconcile, we must prayerfully, lovingly and privately point out the faults to the other person. ஜெபத்தோட, அன்போட, privately, தனியாக அவருடைய குறைகளை எடுத்து காட்ட வேண்டும், அவற்றை குற்றத்தை எடுத்து காட்ட வேண்டும், உணர்த்த வேண்டும். குற்றத்தை சுமத்துவதல்ல. மத்தேயு 18:15 சொல்லுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால், அவன் ரியலைஸ் பண்ணிட்டானா இருந்தால் மனம் திரும்புவான், மன்னிப்பு கேட்பான். உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். நாங்கள் என்ன செய்யறோம்? போறதும் இல்லை, போனால் குற்றத்தை உணர்த்துவதல்ல, குற்றத்தை சுமத்துறோம். அவன் திருப்பி அடிக்கிறான். ஏன்னா நாங்களும் காயப்படுத்தி இருக்கிறோம். சிலந்தி வேலை மாதிரி அவர் சொன்னதுக்கு நான் புளிய மரத்தை வளர்த்து போட்டு நான் கதைச்ச கதைகள் இன்னொரு ஆள் இந்த புளியம் பழத்தை சாப்பிட்டு
எல்லாம் கழிச்சு சிலந்தி வேலை மாதிரி பயங்கர. இதுக்குள்ள நான் இப்ப போய் ஒழிக்குதால் அன்போட நான் போயிடுறேன். நான் உண்மையா பூரணமே மன்னிக்கவும் இல்லை. அப்ப இன்னும் கசப்போட போறேன். அவர் காயத்தோட இருக்கிறார், அவர் திருப்பி அடிக்கிறார். இது தமிழினம் எய்ட்ஸ், acquired immune deficiency syndrome. பெருசா கன இனங்கள் இதை திறமையா வச்சிருக்கிறது இல்லை. ஆனா நாங்க சூப்பரா சிக்கி போய் நிக்கிறோம். இப்ப நான் மெட்டால்கிட்ட போற நேரம் தனியாக போய் அன்போட போய் ஜபத்தோட போய் எந்த சுய வல்லமையில போய் இதை செய்யலாம். ஆவியானவரை வழி நடத்தும் என்று போற நேரத்துல அவட்ட கிருபை இருக்கு. Tip 14. It is good to start these reconciliation meetings with an appropriate apology from our end. என்ன பாஸ்டர் கொஞ்சம் பௌரி அவர் நீங்கள் பிள்ளைகள் எவ்வளவு அநியாயம் செய்ய நான் போய் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? என்ன பொய்யில்ல நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் பொய்யே போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனா மன்னிப்பு கேட்கிறதுக்கு you can find something. I'm sorry that I didn't come to you this long. Okay. I'm sorry that you have been deeply hurt. I know that you have been deeply hurt. அல்ல எங்கேயாவது நீங்களும் அதுல இதாக்கி இருந்தால், உண்மையா நீங்க மன்னிச்சிட்டீங்களா இருந்தா, காயம் மாறிட்டுதா இருந்தா, மற்றவர்கிட்ட போயக்க அவன்ல இருக்கிற அன்புலதான் போறீங்க. குற்றத்தை சுமத்த இல்ல, குற்றத்தை உணர்த்த போறீங்க. நாங்க ஒரு மன்னிப்போட தொடங்குறது பல வேளையில நான் பார்த்திருக்கிறேன். அது மற்ற டிஃபென்ஸை உடைக்கும். அடே இவர் அன்றைக்கு வீட்டை இருந்த ஒரு படியன் ஒன்றை நான் சொல்ல திருப்பி காய்ச்சேன். அவர் அமெரிக்கால வளர்ந்த ஒரு படியன், வேற நாட்டால் அமெரிக்கால வளர்ந்தது ஒன்று சொல்ல திருப்பி காய்ச்சான். அப்ப ஏதோ அவன் ரூம்ல போய் அவன் பெட்டை மாத்துறதுன்னு சொல்ல அவன் சொன்னான் எனக்கு புது பெட் தேவை இல்லையா. நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு கபை பார்க்குறேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் புது பெட்டுகள் வந்தது, அப்போ அதுகளை எங்கேயும் போடணும்ட்டால். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியல. நான் சொன்னேன் இல்லை நான் போய் பார்க்குறேன். நான் பேசிக்கலி அவருக்கு ரிமைண்ட் பண்ணினேன் இது எங்கட வீடு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லை உண்ட பெட் சரியில்லை, நாங்கள் இந்த புது பெட்டை போடுறோம். அவன் சொன்னான் இல்லை எனக்கு புது பெட் தேவை இல்லையா. நான் சொன்னேன் and புது பெட் தேவை இல்லையென்றான். நான் சொன்னேன் நான் உன்னை மாத்திரம் யோசிக்கல, இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அதில் எத்தனையோ பேர் எல்லாம் வந்திருப்பாங்க, அதுக்காக புது பெட் தேவை மாத்திரம். அவன் சொன்னா நான் தானே பெட்டில் படுக்கிறேன். அப்ப அது வித் அன் ஆட்டிடியூட் ஆல்சோ. அப்ப நீர் என்ன சொல்ற, நான் தானே படுக்கிறேன், நான் ரெண்டு ஆரம்பிட்ட. அப்ப நான் உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ காட்சியா இருந்தால், ரெஸ்பெக்ட் பண்ணாம காட்சியா இருந்தா இங்க இருக்கிறது சரி வராத. அவன் அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான். அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட ஒரு மாமனார் மாதிரி ஒரு ஆளும் இங்க இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொன்னேன் இங்க வேற அவனோட கதை. அவன் அமெரிக்கால வளர்ந்த பிள்ளையர், வேற எங்கட பிள்ளைகளுமே. அப்ப அவருக்கு அவர் தாப்பனும் இருக்கல, சின்னலையே தாப்பன் செத்துட்டார். அப்ப இதென்ன ஒருத்தர் இப்படி போஸ்ட் பண்றது, அப்படி இருக்காங்க கதை என்ன. அப்புறம் காய்ச்சி போட்டு அப்புறம் அவன் வந்து அவன் கதைக்கணும் மட்டும் வந்தான். நானும் சரி இப்ப என்ன சொல்ல போறானோ, நான் ஒரு இலங்கை பிள்ளை மாதிரி அவன் அமெரிக்கன் பிள்ளையா காய்ச்சது, நான் மன்னிப்பு கேட்க ரெடி. அப்ப அவன் வந்து இல்ல முதல் அவன் மன்னிப்பு கேட்டானா நான் மன்னிப்பு கேட்டா தெரியல. நான் சொன்னேன் ஐம் ரியலி சாரி, நான் ஐ வாஸ் நாட் வெரி நைஸ் டு யூ. நான் அதை வடிவே சொல்லி இருக்கணும், இப்ப நான் உனக்கு சொல்ற மாதிரி அப்ப சொல்லி இருக்கணும், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அவன் பதறி போனான். அவன் uncle, you don't have to apologize to me. I didn't know what I did was wrong. As a pastor, I shouldn't speak to you like that. அவன் அதுக்கு பிறகு இப்ப பயங்கர கொண்டாட்டம் அவன் என்ன. அப்ப நாங்க இது அவட்ட கிருவையில தான் அந்த தாழ்மை வேற.
அப்ப உண்மையாக நாம் மன்னி காட்டி கசப்பு தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கும். புண் அங்க இருக்குது. இவருக்கு என்ன நாம் மன்னிப்பு கேட்கிறது? All right, tip 15. It is also important to listen and understand the other person's point of view. குற்றத்தை உணர்த்துவதற்கு போகிறேன், ஆனால் நான் குற்றம் என்று நினைக்கிறது சில வேளையில் குற்றம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இருந்த எதிர்பார்ப்பு பிழையா இருக்கலாம், அல்ல அவனை நான் பிழையா விளங்கி இருக்கலாம். அதால நான் உணர்த்த போற வேளையிலும் நான் மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை, அவன் தந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லட்டும். அவசரப்படுத்து நீங்க சரி என்று போவாதே. ஏன்னா because we ourselves may have hurt them. அப்ப நான் இதுவும் எனக்கு கடவுளோட கிருபையால எனக்குள்ள இருக்க ஒரு பழக்கம். இப்ப யாரும் என்னோட கோவப்பட்டு ஸ்டூடெண்டா யாரும் வந்து அப்படி இப்படின்னா ஓகே, let me make sure I understand you. அப்ப you are mad with me because you believe that when I said this I insulted you in front of others, so you feel that is wrong. Did I understand you correctly? அவன் இல்லை என்று சொன்னானே, ஓகே, ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் யூ கரெக்ட்லி. திருப்பி ஐ ரீஃப்ரேஸ், அவன் இதுதான் நீர் விளங்கிக் கொண்டீர் என்று சொல்லும் மட்டும் நான் வேறொன்றுக்கும் போறேன். அப்ப அன்பானவர்களே, நீங்களும் போகும் பொழுது பிள்ளைகிட்ட போறீங்க, பிள்ளை வந்து அது இதான்னு காய்ச்சா ஓகே அம்மா let me understand you. இப்ப மகளோட டின்னருக்கு போறோம் டியூஸ்டே, இவதான் செய்வேன் சொன்னா, நான் அவளுக்கு சொன்னது, அம்மா நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈச் அதர். we will respect you, you must respect us. இல்லை என்று சொன்னால் நாங்கள் கூட மெனக்காயங்களை தான் உருவாக்கிட்டு இருப்போம். மற்றபடி நீ என்னவும் என்னல சொல்லலாம். ஏன்னா நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிற ஒரு மனுஷன். அப்ப அவ சொல்லுவா, சொல்ற நேரம் முதலாவதாக சொல்ல, ஓகே அம்மா, ஸோ let me make sure I understand you. அப்ப நீ சொல்ற நான் இப்படி 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 செய்தது செய்யாம விட்டது உன்னை பொறுத்த மட்டும் ஒரு தகப்பனுடைய கடமைகள்ல நான் தவறு இருக்கிறேன், உன்னை சரியா புரிஞ்சு கொண்டு ஆசை. அவள் இல்லை என்று சொன்னா ஓகே, ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் யூ. அது மட்டும் மண்டைக்குள்ள வேற நாங்க பொதுவா என்ன போனா உடனே எங்களை நியாயப்படுத்தணும் வலிக்கிறது, அல்லது அவரை குத்தோணும் போறோம். அதெல்லாம் வந்து என்ன உண்மையா மன்னிக்காததால கசப்புல போறோம், அல்ல அறகுறையில போறோம். Tip 16. This is also why the Bible says when we are reminded that a brother or sister may have something against us, the Bible asks us to leave our gifts at the altar and go and be reconciled first. மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து தசமபாகம் கொண்டு வாராய், பிரசங்கம் பண்ண வாராய், வர்ஷிப் லீட் பண்ண வாராய், எக்ஸோட்டேஷன் கொடுக்க வாராய், டெஸ்டிமனி கொடுக்க வாராய். அந்த நேரத்துல உனக்கு ஆவியானவ ஞாபகம், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அந்த டெஸ்டிமனியை நிப்பாட்டு. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலு. டிஎல் மூடியை பற்றி சொல்லுவாங்க, ஃபேமஸ் பிரீச்சர். 1000 பேருக்கு மேல 2000 பேர் அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இருந்தா போல மனுஷன் பிரசங்கத்தை நிப்பாட்டி அவட்ட வர்ஷிப் லீடரை கூப்பிட்டு யூ லீடர் வர்ஷிப் ஃபயர் பண்ணி கொண்டிருந்தவர், இது நான் பிரசங்கத்தை பண்ணி பாட்டினேன். பத மனுஷன் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ஆளை கண்டுட்டார், அவனுக்கு இவரோட கசப்பு, அவனை கண்டுதான் காணும் மனுஷன் பிரசங்கத்தை நிப்பாட்டி அவனை போய் இங்க வாப்பா இருக்கா கதைப்பான்னு சொல்லி போய் ஒப்புரவாய் போட்டு பிறகுதான் வந்து. நானும் ஒரு நாள் இங்க வீட்டுல அன்றைக்கு பின்னேரம் மீட்டிங், கனகாலத்து முந்தி அம்மா உயிரோட இருக்கேக்க. அப்ப நான் கடவுளே ஒரு செய்திதார், நல்ல ஒரு செய்திதாரும், அந்த வல்லமையான ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி தான் வருது என்ன மண்டைக்குள்ள, அடிச்ச அம்மாட்ட மன்னிப்பு கடவுளே. ஏன்னா அன்றைய காலமா அம்மா கதைக்கிற நேரம்
சும்மா இருங்கம்மா, நீங்க பைத்தியக்காரன் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இல்லையா? நீ உங்க தாயை கனம் பண்ணாம நீ அப்படி, கடவுளே என் அம்மாக்கு என்ன தெரியும், இப்ப நான் அடிச்சு மன்னிப்பு கேட்க அம்மா உண்மையா நினைப்பா எனக்கு பைத்தியம் வந்துட்டு. அது பரவாயில்ல, நீ உண்ட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குற? உன் தாயையும் தகப்பனையும் அவங்க கேட்டுக்கொண்டு அவங்க, நீ உங்க அம்மாவோட பேச்சது ஹிப்போக்ரிட் அவன் பார்வையில். கடவுளே, அம்மாவை விளங்காம கதைக்கிறீரே. அம்மாண்ட மெனம் காயப்படையில, அம்மாண்ட மெனம் காயப்படையில, பிள்ளைகள் உள்ளம் காயப்பட்டிருக்கு. கடவுளே, செய்தி வேற, ஒரே ஒரு செய்தி தான், அடிச்சு மன்னிப்புக்கார். நான் அம்மாட்ட அடிச்சு, அம்மா என்ன அப்ப நான் மன்னிப்பு, என்னடா மன்னிப்பு என்னத்துக்கு கேட்கிற? இல்ல நீங்க அப்படி கதை கேட்க நான் என்ன இல்லையே மேடம், பிள்ளைகளையும் சொல்லி கொடுத்து வந்திருக்கிறேன். நோ ப்ராப்ளம். அது இப்ப தந்தாரா செய்தி, பயங்கர செய்தி. அப்ப அன்பானவர்களை, நாங்கள் அவன் ஏசா செய்ததை நாங்க செய்யறோம், கிருபைய இழந்து கொண்டு இருக்கிறோம். என்னன்னா வார்த்தை தெளிவா சொல்லுது, நீ உண்ட சகோதரன் குற்றத்தை மன்னிக்காட்டி ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். கதவு திறந்து இருக்குது, சாத்தான் கோட்டைகளை கட்டுறான். ஐயோ, பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு வரணும், கடன் தீரணும். ஆனா சூசி அக்கா விட்ட மாத்திரம் போய் சொல்லி சொல்லாங்க. கிருபை இல்லாம நடக்கு. பின் கதவை திறந்து வச்சுக்கொண்டு சிலவடையெல்லாம் முன் கதவையே திறந்து. Tip 17. A person who sins. இப்ப எனக்கு எதிர சுவந்தனுக்கும் எனக்கும் நல்ல உறவு. அப்ப சுவந்தன் ஒரு பாவத்தை செய்கிறார். இனி நான் ஹர்ட் ஆகிறேன், ஆனா அந்த ஹர்ட்டை நான் மன்னிக்காம இருக்கிறேன். ரெண்டும் பாவம் தான். அப்ப person who sins or the one who harbor hurts is like a sheep that is going away, going astray. துளைஞ்சு போன ஆடுகள், வார்த்தை சொல்லுது மத்தேயு 18ஆம் அதிகாரம். அவன் அதை கண்டுபிடித்தால், அந்த 99 ஆடுகளையும் விட்டு போட்டு துளைஞ்ச ஆட்டை தேடி போறான். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அந்த ஆட்டை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை. இவ்விதமாக அதுக்கு பிறகு இந்த சிறியரில் அவர் சொல்றது அந்த யங் இன் ஃபெய்த், அவரை ஃபாலோ பண்றாக்களை பார்த்து சொல்றார், இந்த சிறியவனில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆட்டு மந்தையை பற்றி சொல்லி போட்டு இந்த மந்தைகள் தன்னை பின்பற்றுகிறவர் சுவந்தன் வடிவாக சொன்னாரு, நாங்கள் எல்லாரையும் விட முதல் அவரை நேசிக்கணும். எல்லாரையும் விட்டுட்டு வர சொல்லி அவர் சொல்லல. அங்கால சிஸ்டர் பிரேமினி வடிவாக சொன்னா, நீங்கள் he is faithful to you. நீங்கள் உண்மையா அவற்ற சீடனா இருக்கும் பொழுது சரி, நீ புருஷனுக்கு பின்னால போ, நீ அம்மா அப்பாவை விட்டுட்டு போறான்ற வேதனை தெரியும், தங்கச்சியை விட்டுட்டு போறான்ற வேதனை தெரியும், நீங்க ஜபிக்கிற நேரம் அவர் பார்த்து கொள்வார். ஆனா இப்ப இத அவர் சொல்லி போட்டு அவருக்கு விருப்பம் என்ன? ஒரு சுகந்தன் தள்ளி போயிடப்படாது, ஒரு பிரேமினி இந்த மந்தையை விட்டு விலகப்படாது. அடுத்து அதுக்கு பிறகுதான் சொல்றார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார். இந்த பகுதி இந்த 100 ஆடுகள் ஒன்று துளைஞ்சு போற இதுக்கு பிறகு வருது. அப்ப என்ன அது குறிக்குது? பாவம் செய்யும் பொழுது துளைஞ்சு போற ஆடுகள் மாதிரி போறேன். நான் சுவந்தனுக்கு எதிராக பாவம் செய்தா நான் துளைஞ்சு போறேன். தெரிஞ்சு கொண்டு நான் பாவம் செய்து கொண்டு நான் மன்னிப்பு கேட்காமல் இருந்தா எனக்கும் அவருக்கும் சொல்றேன், அவர் ஒளி. There is no darkness at all in him. If I claim to have fellowship with him but walk in darkness, and if I am doing this sin to Suvandan and not even apologizing, I don't have intimate fellowship with him. If I think I have, I'm fooling myself. நாங்கள் ஒரு ஆளுக்கு எதிராக பாவம் செய்யிக்க இல்ல இன்னொரு ஆளுண்ட பாவத்தை மன்னிக்காம விடுற நேரம் நாங்க துளைஞ்சு போற ஆடு. சாத்தாண்டு நல்ல சந்தோஷம், ஏன்னா கதவு திறந்து கிடக்கே. அதுக்கப்புறம் அவன் கோட்டையெல்லாம் கட்டிடுவான். அதனாலதான் இன்றைக்கு ஒரு சராசரி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிருபை பொங்கி வழிகிறது அவ்வளவு காண இல்லாம இருக்கு.
ஏன்னா ஞானம் இல்லாம இருக்கணும். When pointing out their sin, therefore, we are trying to win them over, not prove them wrong. அப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு இருந்தால், இது துளைஞ்சு போற ஆடண்ட விளக்கம் இருந்தா, நான் மகளோட சந்திக்கிற நேரம், அல்ல இன்னொரு ஃப்ரெண்டை சந்திக்கிற நேரம், அல்ல எனக்கு எதிராக புளிய செய்த ஒரு போதையரை சந்திக்கிற நேரம் குற்றம் சுமத்த போகல. அந்த ஆடு துளைஞ்சு போகுது. என்ன, இவர் எனக்கு எதிராக இப்படி நம்பிக்கை துரோகம் செய்தவர் வேற இடத்திலையும் செய்ய போற. அப்ப இவருக்கும் ஆண்டவருக்கும் உண்மையான உறவு இல்லை. அப்ப ஆண்டவருக்காகவும் அவரில் இருக்கும் அன்புக்காகவும் போய் குற்றத்தை உணர்த்துறது மாத்திரமில்ல, அந்த ஆடை கொண்டு திருப்பி மந்தையில விடும். We are trying to win them over, not prove them wrong, which is easy. இல்ல நீர் பிள்ளை இப்படி கணவரோட நான் கதைக்கிற நேரம் எல்லாம் ப்ரூவிங் ராங் கதை தான் வேறு. வின்னிங் them over குறைவா இருக்கு. அது தமிழ் இனத்துக்குள்ள எய்ட்ஸ். Tip 19. Winning the other person may have to involve a witness or two. ஒன்று ரெண்டு சாட்சிகள் தேவைப்படும். எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம். Sometimes may have to involve the church. So to hear and point out each other's faults. நான் நினைக்கிறேன் அவர் புலை செய்தான். ஆனா உண்மையா ஒரு போதையரோட கதைக்கிற நேரம், ஒரு மூப்பனோட கதைக்கிற நேரம், அவர் விளங்கப்படுத்த ரஞ்சன் நீயும் புல விட்டுருக்கிறாய். சரியா? இல்ல அவர் கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்ல அவன் புல விடுறான். மத்தேயு 18, 16, 17. அப்ப நான் தனிய போய் அவனுக்கு சுமத்துறேன். அவன் செவி கொடுத்தால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாள். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைபெறப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படும். Forgiveness is tough, but that is only dependent on me. ஆண்டவர் கிருபையை தருவர். நான் அந்த மன்னிச்சு அந்த கசப்பை நான் தூக்கி எறிஞ்சு அந்த கடனை நான் அவன் கடனை தரணும் என்று எதிர்பார்க்காமல் நானும் அவன். ஆனா ரெக்கன்சிலியேஷன் போற நேரம் மற்றவனும் உணர பண்றது அது எங்களாக்கள் கிணவேர் இந்த ஸ்டெப்பை எடுக்கிறமே இல்லை. ஏன்னா எடுக்க பார்த்தா இது கஷ்டம், சரி விட்டுருவோம். இது ஏன்னா எங்களுக்கு படிப்பிக்கல, எங்களோட இனம் படிப்பிக்கல. அப்ப அவரை விலத்தி நட, அவர் வேண்டாம். அது பார்த்தா அப்புறம் என்ன, இவரோட உறவு முடிஞ்சது, அவரோட உறவு முடிஞ்சது, இவரோட உறவு முடிஞ்சது, 2 பேரோட உறவை வச்சு கொண்டு இருக்கிறோம். பிறகு அந்த ஆளோடய முடியுது. ஏன்னா அடிப்படை பிரச்சனை எங்க, நாங்க இந்த ப்ரோசஸ பழகல. அவர் சொல்றேன், நான் வந்து ஐயோ அந்த ஆடு துளைஞ்சு போகுது. அவர் துளைஞ்சு போட்டு வேண்டாம், துளைஞ்சா துளைய. ஐயோ உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினவர், இவருக்குள்ள ஒரு பிழை இருக்குது. கசப்புல போகல, அன்புல போறது கேட்கிறான் இல்ல. சரி 2-3 சாட்சிகளை கொண்டுட்டு போ. அதுக்கு பிறகு கேட்கிறான் இல்ல, போதையரை கூட்டிட்டு போ. ஏன்னா அவன் துளைஞ்சு போறான். இப்படி எத்தனை பேர் சிந்திக்கிறான்? எனக்கேன் வம்பு, நீங்க அப்பாண்ட பிள்ளையா? என்ன இப்பயே நான் பச்சையா சொல்றேன், பிள்ளைகள்ல சில பேர் வந்து இல்ல மகள் கொஞ்சம் ஒரு வாய்க்காரி, மூத்தவன் வந்து இளவலோட ராஜா பிரச்சனைன்னு அவங்க கேட்காம இருக்கு. ஏதாவது அடிச்சு கேட்டா செய்வான், மற்றும்படி அவனை விலத்தி நிற்கிறான். எங்களுக்கும் கூட சரி விலத்தி நிற்பவன், ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே. Tip 20. I hope I'm not going over your head. However, if the one who caused the hurt stubbornly refuses to repent, நாங்க சொல்றேன், அன்போட போறேன், மன்னிச்சுட்டு போறேன், மந்தைய திருப்பி எடுக்கணும் என்று போறேன், மன்னிப்ப கேட்கிறேன், அவள் சொல்றத கேட்கிறேன், எடுத்து காட்டுறேன். No, stubbornly refuses.
டு ரிப்பெண்ட். என்னிட பிழை இல்லை. இன்றைக்கும் என்ற சில உறவுகள்ல இருக்கிற பிரச்சனையில either they are not seeing it, I think அவையண்ட இதுல they are not seeing it, but some people could stubbornly refuse. no பிழை இல்லை. சரி, இப்ப நாங்கள் என்ன செய்யறது? முக்கியமா என்னட்டு ஆக்கள் கேட்கிற குடும்பத்தில் ஆள் இருக்கேக்கு என்ன செய்யறது? சபையில இருக்கேக்கு என்ன செய்யறது? ஹோட்டல்ல போன ஒருத்தனோட சண்டை என்ன, சரி அவன் போனா நீங்க இருக்கலாம். என்ன இது, நீங்க சபையில அவள் சந்திக்கணுமே ஒரு முறை, அது வீட்டுக்குள்ள இருந்தா ஒவ்வொரு நாளையும் சந்திக்கணும். It's a tough verse. I've thought a lot about it. Reconciliation may require temporary excommunication or separation. அந்த பாய்க்கு நான் சொன்ன மாதிரி வீட்டில் I made it clear, நாங்க புலவிடுறோம் என்று நினைச்சா வந்து சொல்லுங்க, இமெயில் அனுப்புங்க, வந்து சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடப்பீங்களாக இருந்தால் இந்த ஊழியத்தை நாங்க நடத்தலாம். மற்றபடி இல்லை, நீங்கள் எங்கிட்ட சொல்லி வேலை இல்லைன்னா எங்கிட்ட மூப்பர்கள்ட்ட சொல்லுங்க, இந்த அவங்க எல்டர்ஸ் இந்த பேர் அவைகளுக்கு அடிச்சு சொல்லுங்க. ஆனா நீங்க எங்கட வீட்டை ஏந்து கொண்டு எங்களை கனம் பண்ணாமல் எங்கட வீட்டுல நீங்க இருந்தால் இந்த 99 ஆடுகளும் அழிஞ்சு போகும். ஏன்னா நஞ்சோட நீங்க வீட்டை இருக்கிறீங்க. கரிஸ் வந்து சொன்னது, இன்னொரு ஆள் வந்து சொன்னது, நானும் ரஞ்சனாவும் வந்து சொல்றேன், நீங்கள் இன்னும் ஏற்கையில எல்டர்ஸோட கதையும் கொண்டு சொல்றேன், அதுவும் செய்யறீங்க இல்ல, நீங்க இருக்கீங்களா அது விட்டு. ஓ ஒரு புருஷன் தொடர்ந்து கொடுமைப்படுத்துறார், அடிக்கிறார், பேசுறார், தூசணம் கரைக்கிறார், பிழையான வார்த்தைகளை பாவிக்கிறார், ஆக மிஞ்சினா வேறொரு பொம்பளையோடவே படுக்கிறார், உங்களுக்குள்ள காயங்கள், சரி மன்னிச்சுட்டு வந்து ஒப்புரவாகணும் வந்து சொல்றீங்க, அவர் அதை கேட்கிற மாதிரி இல்ல, நீ என்ன ஆயிக்கிற? யூ மே ஹேவ் டு செப்பரேட். அன்புல தான் அதை செய்றீங்க, அது ஆத்திரத்துல செய்யாதீங்க. அதுபோல அன்பினால இப்ப நாங்கள் ஒரு தாயையும் மகளையும் கொண்டு வீட்டை வச்சிருக்கிறோம். ஏன்னா அவர் ட்ரக்ஸுக்குள்ள போய் நல்லபடியா ட்ரக்ஸுள்ள போனோன்னு இப்படி, அப்ப இவளுக்கு ஒருத்தரும் இல்லாததால நடுகளும் இவள்வே தனியே இருக்க அவர் திருப்பி விட்டா வந்துருவார். நாங்க சொன்ன இல்ல, வந்திருங்கோ, அவளுங்களே பிள்ளை மாதிரி, நீதான் கணவன், உன்னோட திருப்பி சேர்றதுக்காகத்தான் நாங்க காரியங்களை செய்யறோம். அந்த பிள்ளைக்கு நீ தான் தாப்ப, உன்னை குறிச்சு ஒரு காலம் அந்த பிள்ளைக்கு நாங்க நெகட்டிவா கதைக்கிறது, பாசிட்டிவா தான் கதைக்கிறது. ஆனா பெஞ்சாதி வீட்டை வர மாட்டான். பெஞ்சாதி ஆக்சுவலி உன்னோட கதைக்கவும் விரும்பல. ஏன்னா கதைச்சால் எல்லாம் அந்த கண்ட்ரோல்ல இருந்து சடன்லி கண்ட்ரோல் போனது. பட் God hates divorce, God hates. No, கடவுள் வந்து நாங்கள் ஒப்புரவாகணும் என்று விரும்புகிறார். ஆனா சில வேளையில ஒப்புரவாகிறதுக்கு ஜேம்ஸ் டாப்சன் லவ் மஸ்ட் பி டஃப். He says, பொம்பளையல், நீங்க கனவேர் பொம்பளையல், நீங்க வந்து ரெஸ்பெக்ட லூஸ் பண்ணி நீங்களா இருந்தால் that is the beginning of the downfall. உங்களோட புருஷன் உங்களோட மதிக்கிறார் இல்லை என்று சொன்னார், ஒரு அபியூஸ் லெவலுக்கு போற நேரம் அவர் சொல்றார், you have to separate and help him see that you can live without him, you can take care of your children, but you still want him. You are not going for a divorce, you are certainly not going for remarriage, but you're not coming back the way he wants it. கைய கால வச்சா போலீஸை கூப்பிடுங்க. ஏன்னா சில வழியில அப்படித்தான் அவையில் உணர்வில்லை, அது ஆத்திரத்துல பழிவுன்றதுல பல வழியில நாங்கள் கூப்பிடுறோம், அப்படி கூப்பிடக்கூடாது. அப்பா உங்களுக்கு சொல்லித்தேன், ஒரு இன்னொரு தாயை மகளையும் கொண்டு வச்சிருந்தேன் நான் ஒரு வருஷம், அப்போ அவளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், வேறம்மா திரும்பி போற தெளிவா அவர்கிட்ட சொல்லிடு, கைய கால வச்சாரா இருந்தா போலீஸை கூப்பிடுவேன், வச்சாரா இருந்தா கூப்பிடு, ஒரு முறை கூப்பிட்டு விட்டா அவ்வளவுதான், அதுக்கு பிறகு அவர் கை வைக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கிறது. ஸோ சபையில இருந்தும் வெளியால போடணும். என்ன பொறுத்த மட்டும் பிள்ளைகள் கூட ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு நன்றி இல்லாமல், பிள்ளைகள் பண்ணணும். பண்ணாம இருக்கிறது ஓகே, அது பிள்ளைகள் நாங்கள் பொறுத்து கொள்ளணும். ஆனா ரிவைல் பண்ணி தொடர்ந்து கதைச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், இலங்கையில் ஒரு தமிழ் பிள்ளை தாயை பார்த்து எஃப்யூன்னு சொல்லி கொண்டு இருக்குங்க. சர்ச்சில் வாழ்ந்த பிள்ளை எந்த இது வந்து ஓகே அம்மா, ஐயோ பொம்பளை பிள்ளை எப்படி வழியாளவர், பொம்பளையோ வார்த்தை இதான் சொல்லுது. ரைட்? சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆனா வெளியால போடுற நேரம் அன்புலதான் போடுறீங்க. இப்ப நேற்று நாங்கள் கார் வந்தோம் நேரம் ஒருத்தர் வந்தவர், அவரை நான் வெளியால அனுப்பினான். என்ன நிகோஷன்ஸ் வரமாட்டாருன்னா ரஞ்சனாவை அனுப்பணும், ஆஜாவை அனுப்பணும், ஒழுப்பி அவர் வடிவா கயப்பான், அப்பான்னு வடிவா கயப்பான். நான் ஒரு நேரம் சொல்லி போட சொன்னேன், அப்ப லீவ். ஆனா அவன் இன்றைக்கும் எங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவான், அப்பா அம்மா. எங்களோட சொந்த பிள்ளை மாதிரி தான் அவன் நடக்கிறான். கார் ரிப்பேர்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டான், நாங்களே வற்புறுத்தி கொடுக்குறாரு. அவன் சொல்லுவான், அப்பா நீங்கள் அப்ப என்ன கலைச்சது. இன்றைக்கு அவன் ஒரு ஓனரா இருக்கிறான் ஒரு கராஜ். ஸோ நாங்கள் இதெல்லாம் குழப்பி அடிக்கிறோம். அப்ப நாங்கள் பிள்ளை என்றாலும் என்ன, எங்களுக்கு கடைசியில் என்ன வேணும், பிள்ளைன்ற ஆத்மாதான் வேணும். சரி, tip 21. Our own power is insufficient to bring about such reconciliation. எங்கட வல்லமையால இது முடியாது, மன்னிக்கிறதே முடியாது. ஒப்புரவாதன்றது வந்து எங்கட வல்லமையால முடியாது. இப்படி போற நேரத்தில் அதுகள் என்னவோ எல்லாம் சொல்லுங்கள், அதையெல்லாம் தாங்குறன்றது. But God's grace is more than sufficient to bring about complete reconciliation. அவற்றை கிருபை is more than sufficient. அதை நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. இதுல அவர் உங்களை தனியா அனுப்பல. இந்த இலங்கை விஷயத்திலே எல்லாம் நான் சண்டை முடிவுல ஸ்டெப் எடுக்க அவற்றை கிருபை was just amazing. யார் நினைச்ச பென்டகன்ல நாங்கள் போய் எங்கட இனத்தை குறித்து நாங்கள் கதைக்கிறோம். அவருடைய சுத்த கிருபை. அதே கிருபை வந்து நீங்க இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யும் பொழுது அதை சந்திப்பீங்க. Tip 22. This is very important. Reconciliation of two people is not the same as the restoration of trust between the two people. ஒரு ஆளோட ஒப்புரவாயிட்டேன்னு சொன்னா அவரோட நான் மனம் விட்டு கதைக்கத்தக்கதா இருக்கு. But that is not the same as எனக்கும் அவருக்கும் இருந்த அந்த நம்பிக்கை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம். அந்த நம்பிக்கையை போட்டு உடைச்சிங்களா இருந்தா உடனே அதை வந்து நீங்கள் திரும்பி சரி வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுலயும் எங்களுக்கு குழப்பம். ஒருத்தர் என்கிட்ட கடன் பண்றார் $2000. அங்கிள் தாங்கன்னு உடனே தாரன்னு. சரி தரையில ஒரு வருஷம் ஆயிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு போனவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. 2 வருஷத்துல கதையே இல்லை. திருப்பியும் வந்து $2000 கேட்கிறாரு. அடே நீ போன முறையும் வேண்டிட்டு இல்லை அங்கு நான் 2ஐயும் சேர்த்து 4000 தான். சரி கொடுக்குற தரையில மன்னிக்கணும். சரி அதை விட்டுரு, அந்த கடனை விட்டு. 3ஆம் முறை வார நான் சொல்றேன், நாங்கள் கரெக்ட்லாம் கூட அப்ப நான் உனக்கு இனி நான் அந்த 2000 தரமாட்டேன். ஐயோ நீங்க என்ன மன்னிக்க இல்லையா? யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ பிகாஸ் ஐ ஃபீல் உனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு. நீ என்கிட்ட கேட்கறது கடன் இல்லை, நீ என்னிடம் கேட்பது அன்பளிப்பு. இந்த $2000 இலங்கையில எவ்வளவோ செய்யும். இதை உனக்கு அன்பளிப்பை தரதுக்கு நான் ரெடி இல்லை. ஆனா உனக்கு என்ன தெரியுமா தேவை? காசை ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கிற. அதை பற்றி கதைக்க விரும்பினியா இருந்தா தாராளமே நான் கதைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் உனக்கு ஒரு $50, $100, $200 கொஞ்சம் கொஞ்சமே தந்து நீ திருப்பி தரைக்க தரலாம். இப்ப அப்ப நான் $2000 உனக்கு அன்பளிப்பு தரதுக்கு நான் ரெடி. நீ மன்னிக்க இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். பழைய கடனை நான் எதிர்பார்க்கல. ஆனா உன்னோட நம்பிக்கை எனக்கு இல்லை. It is a character flaw you have.
Tip 23. Remember, when we confess our sins, 1 John 1:9, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது, we are not only reconciled with God, அவர் எங்களை பாவங்களை மன்னிச்சு, but we also come under the purification work of the Holy Spirit. ஆவியானவர் எங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய இன்ட்ரெஸ்ட் எங்களை சுத்திகரிக்கிறார். அதான் 1 யோவான் 1:9 சொல்லுது. அப்ப அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு சகோதரனை மன்னிக்கும் பொழுது தனியா நான் மன்னிச்சிட்டேன் என்று விடுறதில்லை, ஒப்புரவாகுது மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்வதும் சகோதரனாகிய என்னுடைய கடமை. இதெல்லாம் நாங்கள் இங்க போறதே இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவை நாங்களும் மற்றாலோட கதைக்க தொடங்குற மாத்திரமில்ல, மனம் விட்டு கதைக்க தொடங்குற மாத்திரமில்ல, அவைகளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறார். அப்ப அதை சுத்தம் செய்கிறார் எங்களுடைய அழைப்பு. 24. Trust requires patience, gentleness and fruits of repentance. அந்த நம்பிக்கை திருப்பி உருவாகிறதுக்கு நாங்கள் தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவர்கள் fruits of repentance காட்டும், and it takes time. The one who caused the hurt cannot demand that the other person should trust them right after their apology. நான் தானே மன்னிப்பு கேட்டுட்டேனே, இன்னும் தர மாட்டீங்களா? இல்ல, மன்னிச்சுட்டேன், அந்த $2000 மன்னிச்சுட்டேன். ஆனா இன்னொரு $2000 தார அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒண்ணு. ஆனா ஐ எம் willing to talk to you about financial stewardship. Instead, they should slowly earn their trust back by their repeated acts of righteousness. இப்ப நான் போய் ஒரு ஆளுக்கு எதிராக பிள்ளையோட நான் மன்னிப்பை கேட்டு போட நீங்க மன்னிச்சிட்டீங்க, மன்னிச்சுட்டேன். ஆனா உங்க நடத்த மாறும், நம்பிக்கை திருப்பி வாரதுக்கு. The one who has forgiven their hurt, சுவந்தன் எனக்கு எதிராக செய்தா சரி நான் மன்னிச்சுட்டேன், and lives by the spirit, ஆவியினால நடத்தப்படுறேன், should restore the other person. துளைஞ்சு போற சுவந்தன், அழிஞ்சு போற ஆட நான் தேடி போய் gently, being careful not to be tempted themselves. நான் பாவத்தில் விழாம். வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்த எச்சரிக்கையாய். Okay, so that is a mess, a complete package. நாங்கள் பல பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பிளாக் ஆகிறோம். ரைட். ஸோ இது நீங்கள் வீடியோவை பார்த்து திருப்பி கேளுங்கோ, இந்த வசனங்களை இதாக்குங்கோ. பட் நாங்கள் பழகுவோம், இந்த எய்ட்ஸோட நாங்கள் இருக்க தேவையில்லை. கடவுளுடைய கிருபை காணும். நான் எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபை அந்த மாதிரி, அவற்றை வல்லமை காணும். என்னதான் சிக்கலான உறவாக இருந்தாலும், ரைட், இதை நாங்கள் அனுபவிச்சமா இருந்தா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் 1 by 1 உடையும். இப்ப நானும் நேற்று இருந்து இதாக்குற நேரம் சில வேளையில நான் கேட்கிறேன், கடவுளே நான் உண்மையா மன்னிச்சுட்டேன், அது நம்ம அதை உண்மையா மன்னிச்சுட்டேன் எல்லாரையும். அப்படி மன்னிக்காமல் நான் இருந்து அப்படி, இட்ஸ் காட்ஸ் ஜாப் டு டேக் ரிவெஞ்ச். God is just. ஒரு ஆள் எனக்கு அநியாயம், ஐயோ நான் திருப்பி மன்னிக்க எப்படி செய்யறேன், கடவுள் கணக்கு கேட்பார் அவர்கிட்ட. And I can rest in that. ஆனா இந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு போறதுக்கு நான் சில இடங்கள்ல பார்த்தேன், I was reluctant. ஏன்னா I am in a happy place. I have forgiven. I'm not losing my sleep. And you have not realized your mistake. And then I said, no, but கடவுள் நீ மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நீ ஒப்புரவாகணும் என்று அவர் விரும்புற, அதுக்கு நீ முயற்சியெல்லாம் எடுக்கும். அப்ப நம்ம இந்த pride is coming in the way. சரி, அவர் உணர்ந்துட்டு வரட்டும். சரி, no, that's pride. நீ அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு கார் இல்ல, 25 நீ படிப்பிக்கிறது இல்ல. Take the steps of reconciliation. 3 பிள்ளைகளுக்கும் நான் இமெயில் அனுப்பினேன்.
ஒரு பிரச்சனையில இருக்கணும். And I gave the invitation. ஒருத்தன் அதுக்கு வாஸ் வெரி கிரேட்ஃபுல். அடிச்சு கண்ணீரம் காரப்பெட்டி எல்லாம் காய்ச்சி சொல்லி தந்தான். ஒருத்தன் அதை உதாசீனப்படுத்தினான். மகளோட போறான் சொல்றேன். ஆனா இன்னும் அந்த மகன் உதாசீனப்படுத்தினமா எனக்கு எந்த உள்ளத்துல ஒன்றும் செய்யலை. பிகாஸ் ஐ ஹவ் ஃபர்கிவன். அது நோவப்படுத்த இல்லை. என்ன உண்மையா பிள்ளை இன்னும் வேதனையில இருக்கிறாங்கன்றதை உணர பண்ணிச்சு. ரைட். சரி, நாங்கள் எல்லாம் கண்களை மூடுவோம். மன்னிக்கிறத முதல் செய்த நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சிந்தனைகள் வார நேரம் ஆசீர்வாத பிரேயரை செய்யுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒப்புரவாக்குதலுக்கு நான் எடுக்க வேண்டிய முதல் படி என்ன? அவர் உங்களுக்கு சொல்லக்கூடும். அந்த ஆளுக்காக ஜபி. நீ எப்படி குற்றத்தை உணர்த்தலாம் என்றதை குறித்து ஆண்டவனோட பேசட்டும். குற்றத்தை சுமத்துறது லேசு, உணர்த்துறது சரியான கஷ்டம். உன்னுடைய அன்பை நீ எப்படி முதல் வெளிப்படுத்தலாம்? Amen. So that is my message.